Hi, this is Narmada from Vista Academy Europe. Simple interest அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிசி பேங்கிங் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது எல்லாத்துலேயுமே வரும். A certain principal triples in a certain time at 4% interest rate. Find the time taken அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 4% வட்டி விகிதத்தில் 3 மடங்காகிறது எனில் அதன் கால அளவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுனாவே இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. x-1 by number of years இல்லைனா rate of interest into 100. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து. இப்போ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா. எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மடங்கு, எவ்வளோ மடங்கு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ட்ரிபிள்ஸ் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ எக்ஸ் வந்து 3ன்னு எழுத்துக்கோங்க. ஆர் பார்த்துட்டிங்கன்னா 4% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். அப்போ x-1னா 2 டிவைடட் பை இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 into 100 அப்படின்னு போடுவோமா. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 25 வரும். இப்போ 25 into 2 பண்ணீங்கன்னா 50. அப்போ 50 ஆண்டுகள் அப்படிங்கிறத மீனிங். 15 years. செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா if a certain principal doubles in 8 years at a simple interest, in how many years will it becomes 4 times? ஒரு அசல் தனி வட்டியில் 8 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? அதாவது இந்த இடத்துல 2 மடங்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று 2 மடங்காகிறது, இன்னொன்று 4 மடங்காகிறதுன்னு 2 மடங்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும். மடங்குனாவே நம்ம எக்ஸ்ன்னு வச்சோமா, 2 மடங்கு இருக்கிறதால x1 x2ன்னு வச்சுக்கோங்க. x1 minus 1 divided by x2 minus 1 into நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல எது பெரிய மடங்கா இருக்கோ அதை தான் மேலே போடணும். இப்போ 4 பெருசா 2 பெருசானா 4 தான் பெருசா. அப்போ நீங்கள் 4 மேலே போட்டுக்கோங்க. இப்போ 4 minus 1 divided by 2 minus 1 into நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 years. அதாவது டபுள்ஸ் இன் 8 years எவ்வளோ இயர்ஸில் வந்து 4 times ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 timesங்கிறத மேலே போட்டுக்கோங்க, 2 times அப்படிங்கிறது கீழே போட்டுக்கோங்க. இப்போ 4 minus 1னா 3, 2 minus 1னா 1 into 8 அப்படின்னு வரும். 3 8s are 24. இப்போ 24 years அப்படிங்கிறது ஆன்சர். தேர்ட் சம் பார்த்துட்டிங்கன்னா the simple interest on a sum is 16/25 of the principal. If the number of years and the rate of interest are equal, find the rate of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது அசலில் 16/25 பங்கு ஆகும். மேலும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாடல் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த பங்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அதை எழுதிக்கோங்க. 16/25 into 100. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும், 4/5 into 100னா 10 வருங்களா. அப்போ 1 5s are 5, 2 5s are 10 அப்படின்னா 8. அவங்க ஆண்டுகளின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 8 yearsன்னு எழுதுங்க. வட்டி வீதம் கேட்டாலும் 8%, 8 years. இப்போ வரைக்கும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.